ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவண பவாய நம. நவகிரக தேவதாபியோ நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். அதாவது ஒரு ராசியில் பிறந்தவர்கள் காலையில் எந்திரிச்சோன்னே எதை பார்த்தா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். இது வரைக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்து சிம்மத்துக்கு சொல்ல போகிறேன். கன்னி முதல்ல சொல்லிட்டேன். இப்போ சிம்மத்துக்கு சொல்ல போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சிம்ம ராசி இருந்தாலும் அவர்கள் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தால் நிச்சயமாக அந்த நாள் இனிய நாளாகும். அன்றைய தினம் சந்திராஷ்டமகமாக இருந்தாலும் கூட நல்ல நாளாக அமையும். அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எதை பார்த்தா சிறப்பாக இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல இப்போ தான் வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஓம் சிவசூர்யாய நமஹ. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரச்சோதயாது. இந்த சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். பொதுவாக அந்த சூரியனுடைய அனுகிரகம் பெற்ற இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பெற்றவர்களாக இருப்பார் கூடிய மட்டும். ஏன்னாட்டா சூரியனுடைய ஆதிக்கம் சூரியனுக்கு ஒரே ராசி தான், சிம்ம ராசி தான் ஒரு ஆதிபத்தியம். அதனால் அந்த ராசியில் வர்றவங்க பிறக்கிறவங்களும் ஆளுமைத்தன்மை உடையவராக இருப்பார்கள். ரெண்டாவது முன்னோர்கள் ஆசைகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் கூடிய மட்டும். சரி, அவர்கள் காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பார்க்கலான்னு சொன்னால், ஒருத்தர் காலையில் எந்திரிச்சோன்னா ரெண்டு கையும் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கண்ணாடி பார்ப்பாங்க. அப்படிலாம் இருக்கு இல்லையா? இனிமேல் இவங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக ஒரு செந்தாமரை பூ மாதிரி உறைஞ்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு தாமரை பூ பார்க்க முடிஞ்சாலும் பார்க்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே. சில பேர் ரூபி போட்டிருப்பாங்க கையில், சூரியனுக்கு உகந்த ரூபி மோதிரம், மாணிக்க மோதிரம் போட்டிருப்பாங்க. அந்த மோதிரத்தையும் காலையில் எந்திரிச்சோன்னா கண்ணில் பார்த்து தொட்டு ஒத்துக்கலாம். சிகப்பு கலரை பார்க்கலாம், அந்த சூரியனுடைய கலர் மாதிரி. அப்புறம் தேர், ஒரு பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு தேர் மாதிரி ஒன்று உறைஞ்சி வச்சு அதை பார்த்தா கூட அது சூரிய பிரீத்தி தான். அப்புறம் மயில் ஆடுற மாதிரி, போடுற மாதிரி, ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? அந்த மயில் தொகை விரித்து ஆடுற மாதிரி இருக்கும்போல அந்த மாதிரி படங்கள்லாம் காலைல எந்திரிச்சோடனே இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்க்கலாம். அப்புறம் தாமரத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் பார்க்கலாம். இப்போ தாமரத்தில் தாமரத்தில் டம்ளரு, ஒரு தாம்பாளம், எது வேணாலும் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தாமரத்தை அந்த கண்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த சூரியனுடைய வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் ஓம் சிவசூர்யாய நமஹான்னு சொல்லி சூரிய பகவானை எந்திரிச்சு கண்ணார அவரை பார்த்து ஓம் சிவசூர்யாய நமஹான்னு சொல்லி 7 தரம் கும்பிட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இன்னும் கூட கும்பிடலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைன்னா அந்த சூரிய உதிச்சதுலேருந்து 1 மணி நேரம் நிச்சயமாக தான் சூரிய ஓரைன்னு சொல்கிறது. இந்தியாவில் சூரிய ஓரைங்கிறது காலைல 6லேருந்து 7, மலேசியாவில் சூரிய உரைங்கிறது காலைல 7லேருந்து 8. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரைங்கிறது இந்தியாவில் 6லேருந்து 7, மலேசியாவில் 7லேருந்து 8. இந்த நேரத்தில் சிவசூர்யாயன்மான்னு சொல்லி சிவசூரியனை கும்பிடுற போது இன்னும் கொஞ்சம் நம்முடைய வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிற போது நிச்சயமாக முன்னோருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். பித்திரு சாபம் சில பேருக்கு இருக்கலாம். அப்போ அந்த சிவசூரியனை வேண்டுற போது அந்த சாபங்கள்லாம் தீரும். அப்புறம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தோஷங்கள் இருக்குது, பித்திரு சாபங்கள் இருக்குது சில பேருக்கு. அப்படின்னு சொன்னால் கோதுமையை கையில் எடுத்துக்கிட்டு தினசரி தலையை சுற்றி 3 வாட்டியோ இல்லை 7 வாட்டியோ தலையை சுற்றி சாப தாபங்கள்லாம் தீரணும்னு சொல்லி தலையை சுற்றி அதை அப்படியே பறவைக்கு போட்டுருங்க. சூரியனை பார்த்து கும்பிட்டுங்க. அப்புறம் போய் குளிச்சுட்டு வாங்க. சிவசூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோதுமை தானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் தலையை சுற்றி போட்டது. அதனால் திருஷ்டியும் போகும், நம்ம தானம் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால் இந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் அவருடைய அனுகிரகத்தை இன்னும் பெற வேண்டுமானால் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசகஸ்தாய தீமஹி தன்ன சூரிய பிரச்சோதயாது என்று சொன்னால் நிச்சயமாக சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அரசாங்க அனுகூலங்கள் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் எல்லோரும் சூரிய பகவானை தினசரி வணங்கி, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கி அவருடைய திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசூர்யாய நமஹ.